2026ஆம் ஆண்டில் அடிவெடுத்து வைக்கும் உங்களுக்கு இறைவனின் ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். 2026 இரட்டிப்பான நன்மைகளின் ஆண்டு. தலைப்பு வசனம் ஏசாயா 61-7 வரை. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டிப்பான பலன் வரும், அவமானத்திற்கு பதிலாக தங்கள் பாகத்தில் மகிழ்வார்கள், அது நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் பெறுவார்கள், நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். 1. கடந்த காலத்தை மறந்து புதிய பாதையில் நடத்தல். புதிய ஆண்டில் நாம் நுழையும் போது பழைய தோல்விகளையும் கவலைகளையும் பின்னே விட்டுவிட வேண்டும். வசனம் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஏசாயா 43-18-19. செய்தி 2025 இல் உங்களுக்கு நேர்ந்த தடைகள் 2026 படிக்கற்களாக மாறும். தேவன் உங்கள் வாழ்வில் ஒரு புதிய பாதையை திறப்பார். 2. கர்த்தருக்கு காத்திருப்போருக்கு புதுபலன். 2026ஆம் ஆண்டில் சோர்ந்து போகாமல் முன்னேற இறைவனின் பலன் அவசியம். வசனம் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஏசாயா 40-31 வரை. செய்தி உங்கள் சுயபலத்தால் அல்ல, பரிசுத்த ஆவியின் பலத்தால் இந்த ஆண்டு நீங்கள் எட்ட முடியாத உயரங்களை எட்டுவீர்கள். 3. எல்லைகளை விரிவுபடுத்துதல். இந்த ஆண்டு தேவன் உங்கள் கூடாரத்தின் எல்லைகளை விரிவுபடுத்தப் போகிறார். ஆவிக்குரிய வாழ்விலும் உலக பிரகாரமான வாழ்விலும் வளர்ச்சி உண்டாகும். வசனம் உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் நீ படர்வாய். ஏசாயா 54-2-3. செய்தி சிறிய காரியங்களில் உண்மையுள்ளவர்களாயிருங்கள், கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களுக்கு அதிபதியாக்குவார். 4. குடும்பத்தில் சமாதானமும் ஆசீர்வாதமும். குடும்ப உறவுகளில் விரிசல்கள் நீங்கி கர்த்தருடைய சமாதானம் உங்கள் வீட்டை ஆளுகை செய்யும். வசனம் உன் பிள்ளைகளெல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஏசாயா 54-13 வரை. செய்தி 2026 உங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இரட்சிக்கப்பட்டு தேவ அன்பில் நிலைத்திருப்பார்கள். முடிவுரை மற்றும் ஜெபம். 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு கண்ணீரின் ஆண்டாக அல்ல, களிப்பின் ஆண்டாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். அவர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவார். ஆமென்.